தினம் அடி எவ்ரிடே. ஆமா, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கமான் பாய்ஸ் அப்படின்னு இறக்கி விட்டோம்னா ஒரு 7-8 பேர் வந்துடுறாங்க. டிவிக்கு இருந்து தடா 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 தடான்னு ஃபுல் அடி அடிச்சுட்டு ஓகே நாளைக்கு பாப்போமா அப்படி கிளம்பிடுறது. ஏதாவது துறையில பிரச்சனை இருந்துச்சுன்னா கால் பண்ணி கலைஞரோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இருக்கு ஒழுங்கா பார்த்து அந்த மாதிரி நாங்கள் வந்து இடி இடிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு பொய்யா பேசினா அந்த வானத்துக்கே பொறுக்கல, இடிச்சு ஊத்துது. எனக்கு தெரிஞ்சு சார் காலையில டிஎம்கே எந்த அளவுக்கு பொய் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு ஹெவி ரெயின் பெய்யும் நான் நினைக்கிறேன். எவ்ரிடே இனிமேல் வந்து ரெயின் ஸ்டேட்டஸ் வந்து அன்னைக்கு அவங்க பேசுற பொய்யை பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்புறம் அப்ப டாலா வந்துருந்தாட்டா அப்படி செம்மையா இருந்திருக்கும். உங்களையும் சேர்த்து கிளிக்கிளிச்சு நாங்களாவது இருக்க போக லைட் அடிக்கிறானுங்க, நீங்க வந்துருந்தீங்க நீங்க இல்லவே இல்லனாலும் உங்களை போட்டு அடிக்கிறாங்க. நீங்க வந்துருந்தீங்கன்னா எழுப்பி எழுப்பி உங்களை தாயா எல்லா கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அது அப்ப அந்த கட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு புத்திசாலிடா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவரைத்தான் ஈஸியா அடிக்கலாம் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறதே உங்களைத்தான். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஜூம் எல்லாம் காட்டுறாங்களா? அது ஜென்சி எங்க காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. டிஎம்கே இருக்கு, ஜென்சி எங்க அதுல கொஞ்சம் பாருங்க. நல்லா அந்த மூஞ்சியெல்லாம் பாருங்க, அந்த முத்திர மூஞ்சி எல்லாத்தையும் பாருங்க. எனக்கு எதுவும் கண்ணு தெரியாம போயிடுச்சு. நான் ஒரு தடவை பாக்குறேன். ஏங்க இவர் ஜென்சி அங்க நான் உருவ கேள்விலாம் பண்ணலங்க. இந்த ப்ளூ ஷர்ட் அங்கிள் ஜென்சி எனக்கு புரிய சத்தியமா புரியலங்க. எனக்கு என்னங்க எந்த இதை நோக்கிங்க இந்த உலகம் போயிட்டு இருக்கு? ஓவராலா பார்க்கும்போது நமக்கு இதுல தெரியறது என்ன அப்படின்னா டிஎம்கே இஸ் ஆன வெரி வெரி வீக் நோட். வெரி வெரி வீக். களம் 8 கரெக்ட். களம் 8 டிவிக்கு பொழந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கும் போது இனிமேலாவது கொஞ்சம் வேக்கப். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டசபை முடிஞ்சிருக்கு சார். சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் சார். இன்னைக்கும் ஒரு பலமான அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினம் அடி எவ்ரிடே. ஆமா, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கமான் பாய்ஸ் அப்படின்னு இறக்கி விட்டோம்னா ஒரு 7-8 பேர் வந்துடுறாங்க. டிவிக்கு இருந்து தடா 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 தடான்னு ஃபுல் அடி அடிச்சுட்டு ஓகே நாளைக்கு பாப்போமா அப்படி கிளம்பிடுறது. வயசானவங்க இந்த அடி. எல்ஓபி இன்னைக்கு பேசவே இல்லை சார். ஐயோ ஃபுல்லு. ஆமா, அவர் உக்காந்துட்டே இருந்தார், எதுவுமே பேசல, எந்த பதிலுக்கு பதில் சொல்ல எதுவும் பண்ணல. சரி சார், முதல்ல வந்து நேற்று வாங்கின அடி எப்படி? ஓ அப்படி. இதுக்கப்புறமும் 2 days பிரேக். ஓகே. டிஎம்கேலேருந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சார் அவர் பேசினார். இதுக்கு முன்னாடி வந்து வேளாண்துறை அமைச்சராக வந்திருக்காரு, விவசாயத்துறை அமைச்சராகவும் சில நாட்கள் இருந்திருக்காரு. அதனால் அவர் அதை பற்றி பேசினார். இந்த மாதிரி எல்லாம் ஒழுங்கா இல்லை, அதெல்லாம் பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பட்ஜெட்டில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு எங்களுக்கு, ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னார். திமுகவுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இந்த தேர்தல் முடிவுகளில் கூட தான் இருந்துச்சு, அதெல்லாம் பூர்த்தி ஆகலை. அதுக்கப்புறமா வந்து அப்படியே 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 அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருந்தீங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு மன வருத்தம் மட்டும் ஆயிடுச்சான் சார். முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கிறது இல்லை, பேப்பர் படிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாராமா திமுகவை பார்த்து நேற்று. அப்படி சொன்னோடனே திமுக திராவிட இயக்கம், கொள்கைகளை பேசக்கூடிய இயக்கம், இந்த மாதிரி இயக்கம் இருக்கும்போது நாங்கள் எப்படி நியூஸ் பேப்பர் படிக்காம இருப்போம்? முரசொலி அப்பெல்லாம் முரசொலி என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் காலைல பார்த்துட்டு கலைஞர் ஒழுங்கா உண்மை பேசுற நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. ஆமா, அவங்க என்ன எழுதுறாங்களோ அதை மட்டும் படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு முரசொலி படிச்சுட்டு கலைஞர் கால் பண்ணி அந்த மாதிரி என்ன துறையில பிரச்சனைலாம் இருக்குப்பா, படிச்சீங்களா, பேப்பர்லாம் படிச்சீங்களான்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்லி அதை எழுதி போட்டிருக்காங்களோ அதை நானே படிச்சிட்டேன் ஐயா. ஓ சூப்பர். நீங்களே எழுதி நீங்களே படிச்சுக்கிறது என்னப்பா பெரிய திராவிட கொள்கையை படிக்கிறது? அந்த மாதிரி அவங்களா என்ன ஏதாவது துறையில பிரச்சனை இருந்துச்சுன்னா கால் பண்ணி கலைஞரோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இருக்கு ஒழுங்கா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி நாங்க வந்து இடி இடிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு பொய்யா பேசினா அந்த வானத்துக்கே பொறுக்கல, இடிச்சு ஊத்துது. எனக்கு தெரிஞ்சு சார் காலையில டிஎம்கே எந்த அளவுக்கு பொய் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு ஹெவி ரெயின் பெய்யும் நான் நினைக்கிறேன். எவ்ரிடே இனிமேல் வந்து ரெயின் ஸ்டேட்டஸ் வந்து அன்னைக்கு அவங்க பேசுற பொய்யை பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி அவங்க நிறைய சொல்லியிருக்காரு சார். நான் பேப்பர் படிக்கலன்னு சொல்லிட்டீங்களே, நாங்கள் இப்படிலாம் இருந்திருக்கோம்னா ஒரே டென்ஷனாகவே இருப்போம் நாங்கள் எப்பயுமே. ஆனா இப்போ வந்து நாங்க அதை விட ரொம்ப டென்ஷனா இருக்கோம். ஆனா நீங்களாம் பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. பாருங்க இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்பெல்லாம் பரபரப்பு இல்லை வந்து ரொம்ப வேலை நிமித்தமாகவே இருக்கும்போது ஒரு ஒரு மந்திரிக்கு அந்த நேரத்துல வந்து தொகுதி 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 மக்கள் துறை தொகுதி துறை தொகுதி துறை அப்படின்னு ரெண்டையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனவேதனைங்க. அதெல்லாம் வந்து அன்னைக்கு திமுக கட்ட காலம், அன்னைக்கு திமுக போட்ட அந்த அடிக்கல் நாட்டினது தான் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திமுகன்னு ஒன்று இல்லைன்னா என்ன நம்ம அப்படியே அப்படின்னு அப்படியே சுனாமி வருத்துக்காக்கெல்லாம் வந்து ஆடி போய் அப்படியே மண்ணோட மண்ணா கீழே புதஞ்சிருப்போம். அன்னைக்கு அவங்க இருந்தனால தான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அதுக்கு நன்றி கடன் படம்.
ஓகே, நன்றி கடன். ஆமா ஆமா ஓகே சார். இன்னைக்கு அவர் ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர், ஆமா. ஒரு ஒன் ஆஃப் த டாப் இருக்கிற ஒரு நபர் அவரு. ம். அவரையே இந்த பொல அதாவது நீங்க பாருங்க, வரிசையா அன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் ஆமா. எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு. அங்கிட்டு இங்கிட்டு இப்படினாங்க. சரி ரைட். ம். எல்ஓபி ரைட் ரைட் 2 முடிஞ்சு போய் கே நேரு அவர்கள் எந்திரிச்சார், ஏதோ ஒன்று பேசினார். அங்கே Next wicket. முடிஞ்சு ரைட். 3 விக்கெட் முன்னாடி ரோல முடிஞ்சு, பின்னால இருந்து இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு 2 பேட்ஸ்மேன் 3 பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டே இருக்கும்போது டே எண்டு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பர் 10 நம்பர் 11 பேட்ஸ்மேன் இறக்கி விட்டுருவாங்க. ஓகே. இறக்கி விட்டுட்டு அவர் விக்கெட் போனாலும் பரவாயில்ல, இருக்கிற அந்த 10 பால்ல ஒரு முக்கிய நல்ல பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆயிடக்கூடாது, பிச்சு நல்லா இருக்குது, பவுலர் போடுற ஒவ்வொரு போடும் சும்மா அப்படி இப்படி திரும்புதுன்னு உடனே பவுலர் இறக்கி விட்டுருவாங்க. இந்த விக்கெட் போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 பால் நின்னா போதும் நமக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து ரகுபதி அவர்களை லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து இறக்கி விட்டாங்க. ஆமா. அவர் வந்த உடனே ஒரு 7-8 அமைச்சர்களுங்க டிஷக். திணற பதில் சொன்னாங்க. ஆமா. ஒரு இதுக்குமே வந்து நம்ம ரகுபதி ஐயானால ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி அவர் வந்து ஸ்மாக் ஆயிட்டார். சரின்னு நம்ம க்ளோஸ் பண்ணி வீக்கெண்டை முடிச்சு விட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திங்கட்கிழமை வந்தா ஃப்ரெஷ்ஷா வந்த நம்மளுடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை நல்லா பன்னீர் மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்தார். ஃபர்ஸ்ட் ரோலே இருந்தார். அவரை யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லி அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் என்னென்ன பதில்கள்ன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்போ என்ன தெரியுமா, நாங்கள் வந்து அந்த காலத்தில் கலைஞர் காலத்தில் இந்த காலத்தில் அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னார். நான் என்ன கேட்குறேன், அந்த காலத்தில் அது இருந்துச்சு இது இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது அது சொல்லுங்க. சரி, அந்த காலத்தில் கலைஞர் இருந்தார், உங்களை மிரட்டி அரட்டி உருட்டி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இப்படி அப்படி அப்படின்னு ரைட்டு. இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் இல்லைங்கிறத நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க. இல்லைனா உங்கள் எக்ஸாம்பிள் இப்போ இருந்து வந்திருக்குமா இல்லையா? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் எப்போலாம் ஸ்டாலின் அவர்கள்லாம் எங்களுக்கு தினமும் ஃபோன் பண்ணி ஏன் பேப்பரை படிச்சியா, ஆக அது பேப்பர் இல்லை, ஆக செய்தி அது இது அப்படின்னு அவர் சொன்னாருன்னு ஏதாவது சொன்னாரா? அவரு டைரக்டா கலைஞருக்கு போயிட்டாரு. அப்ப அதுலயே தெரியுது இப்ப எதுவும் சொல்ற மாதிரி இல்ல அப்படிங்கிறது. பழைய உங்களுடைய பஞ்சாங்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நீங்க எல்லாம் ஏறி மேய்ஞ்சிருக்கிறீங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து சம வயது காரர் அப்படின்றனால வந்துட்டு ஏமா என்ன பெரிய ஸ்டாலின், நம்ம கருணாநிதி அவர்கள் கலைஞரையே பார்த்தவங்க, நம்ம இவர் என்ன இன்னைக்கு இவர் நம்ம வந்து ஆட்சி கொண்டா நான் வர வேண்டிய இடம் நீயாவது வந்திருக்குமியா, நீயாவது வந்திருக்கணும்யா அப்படின்னு எல்லாரையும் மிஞ்சி இன்னைக்கு அவர் வந்துட்டா இருப்பார் அப்படின்றத உள்ளுக்குள்ளே அவங்க பேசிக்கிறதுலாம் வெளியே வருது இன்னைக்கு. ரைட்டா? அப்படிதான் வந்துட்டு இன்னைக்கு இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி கலைஞர் காலத்துல ஸ்டாலினை பத்தி பேச அப்படிதான் இருந்திருக்கு இவங்களுடைய இது அப்படின்னு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேசுற பேச்சுல பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாங்களும் விவசாயிகள் தான், இப்ப பாருங்க பொருட்டெல்லாம் பாருங்கன்ட்டு நேரு அவர்களை கையை காட்டி விட்டு அவர் பண்ணாத விவசாயமா 1000 ஏக்கர் சொல்லிட்டாரு. 1000 ஏக்கர் ஆளை வச்சிருக்காரு, அண்டை வெட்டிருக்காரு, கலப்பைய வச்சிருக்காருன்னு என்னென்னமோ சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் 1000 ஏக்கர் ஏய் அந்த அஃபிடவிட் என்ன, எந்த அஃபிடவிட்லயும் 1000 ஏக்கர்னு போடவே இல்லையே அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்மாக் எங்க இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவை முன்னவர் எந்திரிச்சிட்டார். அவர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி அவசரப்பட்டு நீங்க பாட்டுக்கு போற போக்குல அவரை போட்டு விட்டுறாதீங்க, ஏன்னா வந்துட்டு லிமிட் இருக்குது. அந்த சீலிங் வந்து ஒவ்வொருத்தங்க இது மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சீலிங் இருக்குது. அது வேற இப்போ வேற ரீசெண்டா கேஸ் வேற போய்கிட்டு இருக்குது அவருக்கு. ரைட்டா? எல்லாத்தையும் மைண்ட் வச்சு அவர் சொல்லிட்டாரு, நீங்க பார்த்து எல்லாம் கோத்து விட்டுறாதீங்கன்ட்டு ரைட்டா அவர் எடுத்து கொடுத்தாரு. இன்டைரக்டா நமக்கு எடுத்து கொடுக்குறாரு அவரு. இந்த மாதிரி வந்து பாருங்க 1000 ஏக்கர் கவனிங்க மக்களே நமக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. செங்ஸ் எடுத்து உட்காந்து அப்படி கிடையாது, அது வந்து முன்ன அப்படி சொல்லிட்டாரு. முன்ன அப்ப தெரியாம சொல்லிட்டேனே மனசுக்கு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இப்போ அபிடேவிட்ல எடுத்து போட்டாங்க சார். 0.6 ஏக்கர்ஸ் இருக்கு, ப்ளீஸ் டிவிஎஸ்சி நோட்டீஸ்ல வர போட்டுருக்காங்க. இந்த திமுக காரங்க அதுல அவரே தான் போறதுன்னு சொன்னாரு. எங்களை நீங்க பேப்பர் படிக்கலன்னு சொன்னதெல்லாம் முதல்வர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நாங்களாம் அப்ப இவ்வளவு படிப்போம் பேசியே வளர்ந்த கட்சி தான் வந்து இந்த திமுக. பேசியே தான் நாங்க அப்பெல்லாம் ஆட்சியவே பிடிச்சோம். இப்படியா பேசி பிடிச்சிங்க? சொந்த கட்சிக்காரரே பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து ஒரு 1000 ஏக்கர் வச்சிருக்காருன்னு போட்டு கொடுத்து இதைத்தான் நீங்க இத்தனை நாளா பேசிக்கிட்டு இருந்தீங்களான்ற மாதிரி இவங்களோட இந்த பிரில்லியன்ஸ், இந்த இன்டலெக்சுவல் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணது எல்லாமே இந்த ஒரு பீரியட்ல இன்னொரு ஒரு 3 மாசத்துல இப்படி ஆகுது. மிச்சம் இருக்கிற 4.25 வருஷத்துல
இன்னும் என்னென்ன இமேஜ் எல்லாம் இவங்களுக்கு பிரேக் ஆகி ஒண்ணும் இல்லாம ஆவாங்க இந்த திமுக அப்படின்றத பாக்குறதுக்கு வந்துட்டு வித் த பீப்புள் ஐ எம் ஆல்சோ வெரி மச் வெயிட்டிங். அந்த டென்ஷனா இது நாங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கோம், நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கு வந்து புஷியானந்த உடனே இருந்து ரிப்ளை கொடுத்தாரு சார். டென்ஷனா நாங்க ரிலாக்ஸா இருக்கோமா, இன்னைக்கு கூட நேற்று சண்டே, இன்னைக்கு காலைல மண்டே ஒரு சின்ன வாய்க்கா தகர ஏதோ நடந்துச்சுன்ட்டு அது என்ன ஆச்சுன்னு முதல்வர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கறாரு. அந்த அளவுக்கு எங்க முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்தையும் நுட்பமா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா 24 மணி நேரம் நாங்க டென்ஷனா தான் இருக்கோம், எங்க அவ்வளவு பயத்தோட இருக்கோம் நாங்க அப்படின்னு புஷியானந்த் பதிவு பண்ணாரு. தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் வந்து மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போனு அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. ஆமா, அப்ப அவர் உடனே ஒரு எந்திரிச்சு ஆமாமா பிஸி ஆனந்து நீங்க பேர் வச்சுக்க ரொம்ப பிஸியா தான் இருக்கீங்க, ஏன்னா அந்த ஒரு ஹியூமரை போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மறந்துடுவோம் அப்படின்ட்டு தலைவர் உடனே ஒரு ஹியூமரை போட்டு எம்ஆர்கே வந்து அடுத்த நெக்ஸ்ட் லைன் அப்பயும் விடல. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார், அவர் பிஸியா இருக்கார். ரைட், ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஆளுக்கு எடுத்து அடுத்தடுத்த ஸ்மேக்கப் போடுறாங்களே, கம்முன்னு போனா இருந்திருக்கணும் இல்லையா, ரைட், திரும்ப எடுத்து என்னமோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சார். விவசாயிகள்லாம் வந்து இன்னைக்கு பாருங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒருபடி மேல போய் எங்க ஆட்சி காலத்துலலாம் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணா எதுவுமே இல்லாம நாங்களே நல்லா பாத்துக்கிட்டோம்னு ஒரு வாயை விட்டாரு. ஆமா, டக்குன்னு என்ன பண்ணிட்டாரா சீட்டியார் எந்திரிச்சுட்டு இவங்க ஒரு போற போக்குல பேரவை தலைவர்களே ஒரு ஃப்ளோல அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க ஆட்சி காலத்துல போராட்டமே இல்லைன்ட்டாங்க. ஏன் வந்து போராட்டம் போன ஆட்சி காலத்துல நடந்ததெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து அனல் பறக்குது, எல்லாரும் பெஞ்சை தட்டின்றாங்க. அப்பதான் ரைட், ஓகே, எப்பயும் வாயை கொடுத்து மாட்டோம் மாப்பிள்ள, இன்னைக்கு நான் பேசுறது பூராவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ல போய் முடியுது. நான் என்ன பண்ணேன், உட்காருங்க சொன்னா கேள்வி உட்காருனே எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் தலைவர் கேட்கல. அதையும் மீறி அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு இவர் நம்ம வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட ஒண்ணு பேச்ச வாங்குறாரு. வெங்கட்ராமன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு இந்த டிஎம்கே அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இவ்வளவு இது அது இதுன்றாரு இவரு. அவங்க உள்ள போய் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மிடில் மேன் மாதிரி உள்ள உட்காந்து வேலை பார்க்கறதே கட்சிக்காரங்களா தான் இருக்கிறாங்க. நேரடியா ஒரு விவசாயினால எதையுமே பண்ண முடியல. எங்க போய் நான் பேசினாலுமே என்னுடைய துறை ரீதியாக எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், ஐயா அந்த காலத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா போன இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆட்சி காலத்துல அப்படிதான், எதுவுமே நாங்க பண்ண முடியாது. கட்சிக்காரத அவர் தான் திறந்து வைப்பாரு, அவர் தான் வந்து இந்த மூட்டை வந்து இது உனக்கு இது நீ எனக்கு எடுத்துக்கிறதுக்கு இவ்வளவு அப்படின்னு பண்றது வந்து எல்லாமே அவங்க தான், எதுவுமே எங்க கண்ட்ரோல்ல கிடையாது அப்படின்னு விவசாயிகள் ஓப்பனா சொல்றாங்கன்ட்டு. சரி, இதுவும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பண்ணேன், இப்போ யாவது சொல்றேன் உட்காரு அப்படின்னா அண்ணன் கேட்கல, ஒரே அடம். இன்னைக்கு நான் வந்து ஸ்கோர் பண்ணாம போக மாட்டேன். ஆமா, சக்தி இந்தியா படம் பார்த்திருக்கீங்களா, அதுல கூட தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாக்காரன் கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பான், இந்தியாக்காரன் அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அடிச்சு ரிட்டர்ன் கோலை போட்டு கடைசி ஷாருக் கான் எந்திரிச்சுன்னு கண் கலங்குற வரைக்கும், அதான் கண் கலங்கி உங்க ஷாருக் கான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இன்னுமா உங்களுக்கு கண் கலங்கும். எனக்கு ஒண்ணு, அவர் எப்பயும் சட்டமன்ற லைவ் பாத்துருப்பாரு, கண்டிப்பா பாத்துட்டு தான் இருப்பாரு. சூப்பரா உட்காந்து பாத்துருப்பாரு, பிங்க் சட்டை போட்டு ஜாலியா உட்காந்து ஒரு அழகா கைலியில உட்காந்து பாத்துருப்பாரு. திமுக வர்சஸ் தாவேகா இப்போ வந்து எதிர்பார்ப்பு சட்டமன்றத்துல இன்னைக்கு என்ன பத்தி பேச போறாங்க, எதை வெளியில வரும், எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறது வந்து சட்டமன்றத்துல போகுது. அப்படி போகும்போது அவர் நினைப்பாரு, ஏண்டா போய் சண்டை பிடிங்க, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னா நீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நினைக்க மாட்டாரு, போன கேட்பாரு, போவாங்களே போய் பாப்பாங்க தலைவரே அப்புறம் தலைவரே அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே. அப்புறம் என்னையா இவங்க ஏவா வேலு, நேரு அவர்களு, இப்ப இவர் நம்ம சேகர் பாபு இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. எம்ஆர்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆகப்பட்டாலா வந்துருந்தாட்டா அப்படி செம்பையா இருந்திருக்கும், உங்களையும் சேர்த்து கிளிக்கிளிச்சு நாங்களாவது இருக்க போ லைட்டா அடிக்கிறாங்க, நீங்க வந்துருந்தீங்க நீங்க இல்லவே இல்லனாலும் உங்களை போட்டு அடிக்கிறாங்க. நீங்க வந்துருந்தீங்கன்னா எங்க மேல அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஐயா நீங்க என்ன பேசலாம், சரி உங்களெல்லாம் அப்படி உங்களை நாங்க அனுப்பிச்சுட்டோம், உங்க தலைவர் வம்சம் கூப்பிடுங்கன்ட்டு எழுப்பி உங்களை தாயா எல்லா கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஆக அப்ப அந்த கட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு புத்திசாலிடா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவரைத்தான் ஈஸியா அடிக்கலாம் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறதே உங்களைத்தான். நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்ற வருத்தத்துல இருக்கிறானுங்க. அதனால நீங்க உள்ள வந்து துண்டு சீட்டெல்லாம் புடுங்கி வச்சுட்டு அவங்க உங்களை நல்லா செய்வாங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க ஐயா, நல்ல வேலை நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி
இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி மாற்றி மாற்றி கடைசியாக க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்களை வச்சு இது பண்ணார் இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம்க்கு. லாஸ்ட் ஸ்மாக் வாஸ் கிவன் பை மிஸ்டர் ஆதவர்ஜுனா. ராயல் ரம்பிள் மாதிரி ஆளாளுக்கு வராங்க, ஸ்மாக்கா போடுறாங்க, எம்ஆர்கேவை மட்டும் உள்ளே வச்சுட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. எம்ஆர்கே நினைச்சிடறாங்க, ஓ இப்போ வந்து போறாங்க, அப்ப நான் தான் வின்னர் போல இருக்கேன், நான் தான் லாஸ்ட் வரைக்கும் நிற்பேன் போல அப்படின்னு. ஐயா அவங்க வர்றதெல்லாம் அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. திரும்ப இன்னொருத்த வந்து உங்களை அடிக்கணுன்றதுக்காக உங்களை உள்ளே விட்டு வச்சுட்டு போறாங்க. ஐயா அது தெரியாம நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எம்ஆர்கே ஐயா வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து சூப்பர். அதே மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் சார். இங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், விவசாயிகள் அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அறநிலைத்துறை அமைச்சர் எழுந்திருக்கிறாரு. ரமேஷ் அவர்கள் எழுந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அந்த இப்படி வெங்கட்ரமணன் சொன்னாரு, அந்த மாதிரி அவரும் சொல்றாரு. விவசாயிகளுக்காக நாங்க நேரில் இறங்கி அன்றைய எங்களது தலைவர் அப்பொழுதே அங்கு போய் அந்த களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த விவசாயிகளுடன் விவசாயியாக ஒன்று நின்று வந்தவர் எங்களது தலைவரினர். இப்படிதான் பேசினார் சார். திரைக்கதை ரொம்ப அழகா எழுதுறாரு ரமேஷ் பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேமிப்பு கிடங்கு வந்து இல்லைன்னு விவசாயிகள் போன வருஷம் நிறைய போராடினாங்க. அது வந்து அண்ணனுக்கு தெரியல. அதே மாதிரி வந்து நெல்லை கொள்முதல் பண்ணி எடுத்துட்டு போற போக்குவரத்து அதிகாரிகள் எவ்வளோ காசு வாங்கினாங்க, அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய விவசாயிகளை பத்தி சொன்னாரு. இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் போட்ட விவசாயியை பத்தி அண்ணன் மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு தடவை கரும்பு தோட்டத்துக்கு போகும்போது நடுவுல காங்கிரீட் போட்டு அது மேல நடந்து போயிருக்காரு. ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. நான் வரலாறு இருக்கேன். இப்ப அந்த இடத்துல அந்த ஒரு வரப்புல நடக்கிறது எப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த வரப்புல வந்து ஒரு சிமெண்ட் கொஞ்சம் பூசி அப்படியே செங்கலை வச்சு ஒரு போட்டிங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருக்காக வந்துட்டு அண்ணன் ஐயா வராரு போடுங்க அப்படின்ட்டு வரப்புலே அவங்க செங்கலை வச்சு சிமெண்ட் போட்டு செங்கல் போடுறாங்கன்னா வாழ்க்கையிலே யாராவது பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி? அந்த மாதிரி ஒரு பாத்வேவை போட்டு கருப்பு இது சிவப்பு கம்பளம் விரிச்சு ஐயாவை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு இந்த இமேஜஸும் ஆன்லைன்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. உடனே அதை முடிச்சுட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படிதான் டெக்னிக்கா பேசுறாங்க, நான் இது பண்ணிடுறாங்க தம்பி அப்படித்தான் சொல்லிட்டு சாமி அமைச்சர். அப்பதான் அந்த இடத்துல தான் வந்துட்டு சாமி அமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. முதல்வர் அவர்கள்லாம் பயங்கரமா சிரிச்சார். அதுக்கு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டா விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. சாமி அமைச்சரா? அதான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர்ன்றது வரல, சாமி அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அதை கரெக்டாக மாற்றிட்டு சபாநாயகர் அவர்கள் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தான் வந்து பிரச்சார டைமும் பேசுகிறாங்க, இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னாரு. ரமேஷ் அவர்கள் டெக்னிக் கூடவா சார் உங்களுக்கு தெரியல? 75 வருஷமா கட்சி நடத்துறீங்க, சின்ன பசங்க டெக்னிக்காக பேசுகிறாங்கன்றீங்க. உங்களுடைய நீ பாருங்க ஹவு ஈஸிலி டிஎம்கே இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். அவங்களே அவங்களுடைய இதெல்லாம் இயலாமையை ஒத்துக்கிறாங்க. ஐ ஆம் அவுடேட்டட். ஒரு சட்டசபையில் நின்று எதிர் வாதம் செய்வதற்கு கூட இன்னைக்கு நான் யார் தெரியுமா, என்னுடைய கோட்டை, நான் வந்து 1000 ஏக்கர், இது அது எல்லாத்தையும் விடுங்க, ஆன் பார் நின்று உங்களால பேச முடியுமா அவங்களோட அப்படின்னா தே ஆர் ஆல் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். ஆமா, அதை உங்களுக்கு பேச அந்த பழைய காலத்து பேச்சு அது இதுன்றதை தாண்டி நீங்க டேட்டாவா அடிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்த நீங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. இவங்கெல்லாம் இளம் அமைச்சர்கள், முகம் தெரியாத எம்எல்ஏக்கள், இதைதானே எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாங்க. இப்ப கூட எதிர்த்தவர்கள் உங்களை பல பேர் எனக்கு தெரியவே தெரியாது. உதயநிதி அவர்கள் நல்லா கேலியா பேசினார். இன்னைக்கு உதயநிதி கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. வந்த இடமெல்லாம் இன்னைக்கு ஸ்மாக் அவருக்கு, அவர் கட்சி ஆளுக்கு எல்லாருக்குமே ஸ்மாக்கு போட்டு உட்கார வச்சு யாரா அந்த ஸ்மாக்கை போட்டது அப்படின்னு திரும்பி பார்த்தா எல்லாம் இளம் அமைச்சர்கள். நீங்க சொன்ன அந்த முகம் தெரியாத எம்எல்ஏக்கள், அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அடியை கொடுக்குறாங்க. நீங்க மறக்க முடியாத காலத்துக்கும் மறக்க முடியாத அடி இன்னைக்கு அந்த இளம் அமைச்சர்கள் தான், அந்த முகம் தெரியாத எம்எல்ஏக்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதை இவங்க மறந்துடவே கூடாது. கேள்வி கேட்கறது கூட ஈஸி சார். இந்த மாதிரி எதிர்பார்த்தோம் இல்லை அப்படிங்கிறது, நாங்கள் அதை பண்ணோம் நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றது ஈஸி. அதை டேட்டாவோட அந்த சைட்ல இருந்து கேட்கறாங்க, ஒவ்வொன்றும் சொல்றாங்க. ரமேஷ் அவர்கள் உடனே சொல்லலையா, உங்களுடைய விவரம் மறந்துட்டீங்க பாருங்க, நீங்க காங்கிரீட்டை போட்டு ஒருத்தர் போனாரே வரப்புல அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து விடுறாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் டேட்டாவோட பேசுறாரு. இவர் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தோடனே பேசுறாரு, 10,000 ஏக்கர்னு சொல்லாதீங்க, 1000 ஏக்கர்லாம் சொல்லாதீங்க, நீங்க பாருங்க அப்போ உங்களுக்கு மாற்றிக்க போகுது சீலிங் அப்படின்றாரு. இங்க இருந்துச்சு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் உடனே இருந்துச்சு சொல்றாரு, அதெல்லாம் மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. ஸோ அதனால தே ஆல் நோ த டேட்டா.
வெரி வெல் ப்ரிப்பேர்ட். உங்க ஹிஸ்டரி என்ன, உங்க டேட்டா என்ன, எதுவுமே தெரியாம எப்பா தம்பி இப்போ வந்துட்டு பேசாதப்பா நீ 1997 என்ன நடந்துச்சு தெரியுமா, 2011 என்ன நடந்துச்சு தெரியுமா, அன்றைய ஆட்சி காலத்துல இன்றைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே அவர் வந்த போது அப்படி நீங்க என்ன இழுத்தாலும் நீங்க என்ன போட்டாலும் அது எல்லாத்தையும் அவங்க படிச்சு வந்து நீட்டா அங்க உட்காந்து உங்கள்கிட்ட கரெக்டா தெளிவா பேசுறாங்க. தேர் ஆல் ப்ரிப்பேர்ட். ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்கன்றது யூ ஹேவ் டு ஆக்சுவலி கெட் ப்ரிப்பேர்ட். இதுக்கு மேல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்தது என்னவா இருந்திருக்கும்னா தாவேக்கா ஓட விட்டுறலாம் அது இது நினைச்சிருப்பீங்க. பட் நல்லா பார்த்துக்குங்க, முதல் 3 நாட்கள் 5 நாட்களே நீங்க நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க தான் இதுக்கப்புறம் போய் இன்னும் கொஞ்சம் நிறைய உட்காந்து படிச்சு இவங்க என்ன சொன்னா நம்ம என்ன சொல்லலாம், எப்படி டிஃபரெண்ட் பண்ணலாம், நீங்க தான் ப்ரிப்பேர் ஆகி வரணும். பட் நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்க போகுதுங்க. ஆமா சார். அடுத்தடுத்து தாவேக்கா சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர் பேசினார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேலேருந்து ஆர் காமராஜ் அவர் வந்து நிறைய அவங்க தொகுதி மக்களுக்காக சில விஷயங்கள் கேட்டாங்க. அப்போ வெங்கட்ரமன் அவர்கிட்ட வேளாண் துறை அமைச்சரவங்களாம் எழுந்து அதுக்காக பதில் சொன்னாங்க. காவிரி பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அமமுகவில் முன்னாடி இருந்த இப்போ இண்டிபெண்ட் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எஸ் காமராஜ் அவர்கள் வந்து முதல்வருக்கு வந்து பயங்கரமாக ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் எழுந்து பேசினாலே சிரிப்பலை தான் சட்டமன்றத்தில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. தனி தீர்மானம் கொண்டு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த ஊக்கத்தொகை கொடுத்தாங்களே இன்னைக்கு நெல் மற்றும் கரும்புக்கு, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படையாக இருக்கட்டும், என்னென்ன திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்கோ ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ 2 திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க இருக்கும்போது நீட்டாக இருக்கட்டும் பெரிய பெரிய பிரச்சனைகளும் எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. காவேரி மேகதாது அணை இதெல்லாம் எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காவது இந்த புது கட்சி வந்து ஆட்சி அமைச்சு பேசுறாங்க. இது சொல்யூஷன் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி அங்க கர்நாடகால பாஜக காங்கிரஸ் 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. அது அல்லாத ஒரு 3வது கட்சி வரும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கு. அவங்களும் அந்த மாதிரி புது கட்சி தான் வந்துச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்ன உடனே காங்கிரஸ்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சா அப்ப நாங்க எங்காவது அங்க ஒழுங்கா இல்லையா என்ன ஆலோசிக்க நீ பக்கத்துலேயே போகராஜன் உட்காந்துருக்காரு சார், பிஜேபி எம்எல்ஏ. அவர் பார்த்து சிரிச்சிட்டாரு. சிரிச்சு அப்படியே இருந்துச்சு. ஆனால் சரி பேசுகிற விடுங்க. அவை முன்னவர் எழுந்து அண்டை மாநிலங்களில் இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம குறிப்பில் நம்ம பேச முடியாது, அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க, அந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அது மடைமாற்றம் செய்யப்பட்டது. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்துட்டாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான நபர் ஒருத்தர் பேசணும். அங்கே தான் வருவீங்களா இன்னைக்கு இல்லை வேற யாராவது இருக்காங்களா? போஜராஜன் பிஜேபியிலேருந்து அவர் எம்எல்ஏ அவர் பேசினார் சார். பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசினார். அந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லை, அதே மாதிரி பாஜக காங்கிரஸ் இல்லாம இந்த தேசிய பிரச்சனைகள் எதுவுமே சால்வ் ஆகாது அப்படின்லாம் சொன்னாரு. சொல்லும் போது அப்படியே போற போக்குல முதலமைச்சர் வந்து வெள்ளிக்கிழமையானா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போற நல்லா இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி இந்த தமிழ் தாய் வாழ்த்து நீ தனி தீர்மானம் கொண்டு வந்தீங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து கொஞ்சம் வேஷ்டி சட்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக ராஜ்மோகன் வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு சார். என்ன அப்படின்னா, தமிழுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தொண்டாற்றிய பாரதியார் அவர்கள் வந்து கோட் போட்டு தான் வருவாரு, அப்படி இருக்கும்போது அவரே கோட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி எல்லாத்துக்கும் பொழுது பேசிக்கிட்டே சட்டசபையில வெளியே இந்த விஷயத்துக்கு அவங்க கிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லா கேள்விக்கும் அவங்க கிட்ட ஆன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பதில கொடுத்து ஆமா சார் அங்கிருந்து நம்ம முக்கியமான போர்ஷனுக்கு நகர்றோம். எங்க வந்து ஒரு பெரிய அமளித்துமொழி இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கான ஒரு ஹைலைட்டான தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒரு திமுக இருந்து ஒருத்தர் எப்படி தேவையில்லாத ஒரு விஷயங்களை கொண்டு வந்தாருங்கிறத நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்கலாம். திமுக இருந்து இல்ல, ஆனா இப்போ திமுகன்னு சொல்லலாம். மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, அவர் பேசும்போதே மொழிநடையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் நீர்வளத்துறைக்கு தான் வந்து ஒரு கொஸ்டின் வச்சார். இந்த மாதிரி எங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி நீர்வளத்துறை பட்ஜெட்டில் இது ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது புசியானவர் அவர்களை வந்து சொல்கிறாரு, அவரோட சென்னை மொழிநடையை வந்து நாங்கள் வந்து ரசிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த பட்ஜெட்டில் இது இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொல்கிறார். அதுக்கப்புறமா இவர் அடுத்து நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் வந்து கன்னியாகுமரியோட மாப்பிள்ளை, அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவரோட வந்து உங்களுடைய இதுல நீங்க கொடுத்த பட்ஜெட் அறிக்கையில 88வது பக்கத்துல இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேசுறதுக்கு வந்துட்டாரு. ஆமா, பட்ஜெட்லாம் எதுவும் இல்லை, பொது விவாதம் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் மொழிநடையை வந்து கொஞ்சம் பிள்ளைகள் இல்லாமல் பேசணும், பேசுறது வந்து ஒழுங்காக பேசணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னார். சொன்னோடனே இந்த சைட்லேருந்து மரியவல்சன் அவர்கள் எழுந்தார் சார். மரியவல்சன் எழுந்து என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங்லேயே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பேசினார். சபாநாயகர் நீங்கள் அவரை பார்த்து பேசாதீங்க, என்ன பார்த்து பேசுங்க சார், உங்களை பார்த்தே பேசுகிறேன் சார். இந்த பட்ஜெட்டு இதுக்கு நடுவில் சபாநாயகர் அவர்களும் இதை சொல்லிட்டாரு, இப்படி பேசாதீங்க இப்படி சொல்லாதீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, அவர் பேசினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்துமே வந்துட்டு நிதியமைச்சர் வந்துட்டாரு. ஆமா,
நிதியமைச்சர் நல்ல வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பதில் சொன்னாரு சார். நிதி இதுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு தடவை மொழி நடைய எழுந்து பேசும்போது இந்த மாதிரி சொன்னாரு, தேங்க்யூ சார் இந்த இது கொண்டு வந்ததுக்கு, நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம், துறை ரீதியான மீட்டிங்ஸ் நிறைய சிஎம் அவர்களோட நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இந்த கல்வித்துறையில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 25 to 30 years இருக்கேன். நான் இங்கிலீஷ் நிறைய பேசுறேன் இல்லைன்னு சொல்ல, நான் கத்துக்கிட்டு பேசுறேன், நான் முயற்சியாவது செய்கிறேன், எனக்கான யூனிக் ஸ்டைல் இது என்னோட ஸ்டைல், நான் பண்ணுறேன், நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் இப்படி இருக்கேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்காம போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு கொஞ்சம் டென்ஸ்டாக அவர் பேசிட்டார். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும், அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, இல்லை நான் இப்படி தான் பேசுவேன். இல்லை, மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு காரணம் என்னன்னா பூழி, அதாவது இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, இது மூலமா இதுல பின்னாடி அந்த அர்த்தம் என்ன, இவங்க அடிக்கோடிட்டு காட்டுறது என்னங்கிறது எல்லாமே இருக்குது இல்ல. அதை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. நீங்க வந்து முதல்ல எங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு உருவக்கெளியில ஆரம்பிச்சீங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எங்க போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாதியா வந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது எதுல இருந்துதான் ஒன்னும் பாத்துக்கோங்க. நீங்க அவர் சொல்றாரு சாமி அமைச்சர்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க சிஎம் யாரு என்ன, சிஎம் வந்து கிறிஸ்டியனு, சிஎம் வந்து ஜோசப் விஜய், இந்த டாபிக்லாம் வெளியே ஓடிச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த தொகுதியில் நின்னாரு அந்த தொகுதியில் நிற்கிறாருன்னு வெளியே சில பேர் பேசுறது இருந்து ஆரம்பிச்சு இந்த அரசியல் மொத்தமாக அவர் சொல்றாரு. உள்ள இருக்கிறவங்க வந்து பேசுறத வச்சு இவர் சொல்றாரு இந்த சாமி அமைச்சர்னு சொன்னதாகட்டும். இல்ல இப்ப போஜராஜன் அவர்கள் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுவாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள்ல மட்டும் அவர் கேட்கிறாரு. ஸோ இப்படி எல்லா வகையிலும் நீங்க வந்து முதல்ல வந்து உருவகேலி பண்ணுவீங்க, அப்புறம் வந்து என்ன ட்ரெஸ் போடணும்பீங்க, நடுவில் வந்து இப்ப வந்து மொழிக்கு வந்துட்டீங்க, இந்த மொழியில பேசுங்க, அப்படி பேசுங்க, இப்படி பேசுங்கன்னா நாங்க எப்படி பேசுவோம் அப்படிதான் பேசுவோம் அப்படின்றத ஒரு விஷயத்த அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னொன்னு அவர் என்ன சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் 25 to 30 years வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் சர்வீஸ்ல இருக்கிறேன், நான் பேசுறது ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசினேன், அப்ப எனக்கு அதுதான் அதிகமா வருது, நான் முயற்சி பண்றேன், முயற்சியாவது நான் பண்றேன். நமக்கே நல்ல ப்ராக்ரஸ் தெரியும் சார். அவர் வெள்ளை அறிக்கை பேசும்போது எப்படி பேசினார்னோ, அதுக்கப்புறம் பட்ஜெட் பேசும்போது எப்படி பேசினாரும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு, அது நல்லா தெரியுது, இம்ப்ரூவ் ஆகுறாரு, அவர் முயற்சி போடுறாருன்றது தெரியுது. இது எல்லாத்த விட முக்கியம் அவர் ஒன்று சொன்னார் ஃபர்ஸ்ட், அதாவது நான் வந்து ரொம்ப வருஷமா பேரவைத் தலைவர்களே, நான் வந்து ஒரு 25 வருஷமா நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், எனக்கு எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எப்போ டிஃபென்ஸ் ஆடணும்னு தெரியும், நான் அஃபென்ஸ் ஆடுற நேரத்தில் அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுற நேரத்தில் டிஃபென்ஸ் ஆடுவேன், நான் எப்படி ஆடணுன்றதை நான் பார்த்துக்கிறேன், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக எப்படி ஆடணும் ஆடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஆரம்பமே மிக்கிறார். ஸோ நீ எப்போ பாரு நான் வந்து அப்படியே பதுங்குற இது அப்படின்னா நினச்சிக்காத, என்ன நான் பதுங்குறேன்னா நான் எப்போ வேணாலும் பாயுவேன் அப்படின்றதையும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி, see these are all the kind of replies that is actually needed from TVK நான் சொல்றேன். இது வந்துட்டு என்ன இது இவ்வளோ கோவப்படுறாரு, என்ன இப்படி என்ன அப்படி அப்படின்னு பார்க்கறத விட நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டிஎம்கே வில் நோ இவங்க நம்ம இப்படி பேசினா அப்படி போவாங்க, நம்ம இப்படி பேசினா இப்படி போவாங்க, நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான்றதை அவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்க இந்த தடவை. இன்னைக்கு முக்கியமாக இந்த விஷயத்துலையும் சரி, இத்தனை அமைச்சர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்த பதில்கள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே they are slowly understanding, ஓகே இந்த பசங்க நம்ம நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இனிமேலாவது வந்திருக்கணும். இப்பவும் வரலன்னா ஐயோயோ புரியாது. இன்னொரு விஷயம் சார், அவர் வந்து நிதியமைச்சர் அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அதுக்கு எழுந்து பதில் சொல்ல, ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து பதில் சொன்னார். ஏன் அப்படின்னா அவர் சொன்னாரு நிதி அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள்ட்ட வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது தமிழ்ல சொன்னார், மொழி நடையில சொன்னார். அவரு கிளாஸ் போகணும், ராஜ்மோகன் தமிழ் பேசுறாரு அவர்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கணும்ன்றது தேவையில்லாத பேச்சு. ஆமா, இதெல்லாம் தேவையே கிடையாது. அவனே அவர் எழுந்து சொன்னாரு, ரொம்ப அழகா பேசுனீங்க அண்ணன், உங்க மொழி நடையும் நல்லா இருந்துச்சு, நான் நினைக்கிறேன் நிறைய அவர் பட்ஜெட் கொடுத்ததை பார்த்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நீங்க மொழியை விடுங்க, ஆமா அப்படிப்பட்ட ஒரு ஃபினான்ஸ் பட்ஜெட் ரெடி பண்ணிருக்காரு, அதுக்கு நம்மளாம் போய் அவர்கிட்ட கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை கவனிங்கன்றதுல அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, மதுரை மொழிக்குன்னு ஒரு அழகு இருக்குது, திருநெல்வேலிக்குன்னு ஒரு அழகு இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒவ்வொரு மொழி வட்டாரத்துக்கும் ஒரு அழகு இருக்குது, அதனால வந்து நம்ம அதை கவனிக்க வேண்டியது இல்லை, நீங்க அவர்கிட்ட முதல்ல ஃபினான்ஸ் கிளாஸ் போறதுக்கு வழி பாருங்க சார் அப்படின்றதையும் அவர் அழகா சொல்லிட்டாரு. அதோட நேரத்துல ஆதவர்ஜுனா அவர்களும் எழுந்தாரு. இல்ல இதுல இன்னொன்னு சொன்னாரு, இவ்வளவு நம்ம பேசுறோமே
எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் என்ன தூய தமிழ்ல செம்மொழியிலேயா பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆமா அப்படின்னு உதயநிதிக்கும் ஒரு அடியை போட்டார். அப்ப உங்க உதயநிதி எப்படி பேசுறாரு, ரொம்ப லோக்கலா அப்படியே ஜாலியா அப்படியே கேஷுவல் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன இதுல நீங்க வந்துட்டு சும்மா சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் வந்து இவங்க இப்படி பேசுனாங்க அப்படி பேசு, இதான் தேவையில்லாத பேச்சுங்கிறத வந்து ரொம்ப அழகா இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சப்பதான் நீங்க சொல்ற ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதிர்த்து நின்று ஃபைனல் ஸ்ட்ரைக் நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற அவனுக்கு கொடுத்தாரு. இதுல இன்னொன்னு நடுவில் வந்து மரிய வில்சன் அவர்களும் சொல்லியிருந்தாரு நிதியமைச்சர், இதெல்லாம் விடுங்க, இந்த அமைச்சரவையில நாங்க என்ன பண்ணிருக்கோன்றது பாருங்க. இந்த 65 டேஸ்க்குள்ள ரொம்பலாம் கிடையாதுங்க, 65 டேஸ்ல அதாவது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்று அதுல இருந்து இந்த 65 நாட்கள்ல நாங்க வந்து 15,000 கோடி ரூபாயை வந்துட்டு இன்னைக்கு ட்ரெஷரிக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அக்கௌண்டபிளா ட்ரெஷரி கவர்மெண்ட் ட்ரெஷரிக்குள்ள வந்திருக்குது, கருவூலத்துக்கு வந்திருக்குது. அந்த பணத்தை பத்தி என்னன்றதை நீங்க பேசுங்க, அதுதானே எங்களுடைய ரிஃபார்ம்ஸ். இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவர் சொன்னாரு. அங்கதான் நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் லைட்டா ஃபைனலா வந்து பிடிஆர் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு டஃப் கொடுத்து முடிச்சு. நான் தனிநபர் விமர்சனம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, அவங்களும் வந்து இங்க சொல்லிட்டாங்களே நாம அங்க அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல நல்லா தெரிஞ்சிச்சு. அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி இங்க எல்லாருக்கும் அவங்க ஒருத்தர் ஸ்டைல் இருக்கு பேசுறது சொல்றது எல்லாமே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நிதி அமைச்சர் பிடிஆர் அவர் பேசும்போது அவர் அமெரிக்கால இருந்தவர், அக்கௌண்ட்ஸ் படிச்சவர், அவர் எப்படி பேசினாருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இதே பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. தமிழ்ல தூய தமிழ்ல அவருக்கு பேச வரல, சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அன்னைக்கு இத வச்சு ஏடிஎம்கே வந்து அரசியல் பண்ணுச்சா, வேற யாராவது அரசியல் பண்ணாங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் ஏன் அரசியல் படுத்தணும்? அதனால வந்து எவ்ரி ஆக்ஷன் we will also give the same reaction. அதனால நீங்க பாத்துக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அதே மாதிரி தான் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டாங்க. சோ நான் என்ன கேக்குறேன், இதன் பிறகுமாவது திமுக திருந்துமா? இதுல ஏவாவில் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாரு, இல்லங்க அவர் வந்து ஒரு கன்னி எம்எல்ஏ, கன்னி பேச்சு பேசிட்டாரு அவரு, என்ன வந்தவர் வந்து தெரியாது, நாங்க யாராவது பேசினா கூட நீங்க சீரியஸா எடுத்துக்கலாம், மற்றபடி நிதியமைச்சர் இதை ஒண்ணும் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. சபாநாயகர்ல ஹேண்டில் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட் நோட்ல எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸாலாம் அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படிலாம் சொல்லி அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஓவராலா பார்க்கும்போது நமக்கு இதுல தெரியறது என்ன அப்படின்னா, இப்போ டிஎம்கே இஸ் ஆன் a very very weak note. வெரி வெரி வீக். களம் 8 கரெக்ட். களம் 8 டிவிக்கு பொழந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது நீங்க இனிமேலாவது கொஞ்சம் வேக்கப், ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை ரீஃபர்பிஷ் பண்ணி, ஃப்ளிப்கார்ட்ல பழைய லேப்டாப்லாம் கொஞ்சம் நல்லா தூசி தட்டி தொடச்சு நல்லா இது பண்ணி புது லேப்டாப் 25,000 ரீஃபர்பிஷ்டு போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ரீஃபர்பிஷ் ஆகி வாங்க, எதுனா ஒன்று பண்ணுங்க, செலவை செஞ்சு கொஞ்சம் ரெடி ஆகி வாங்க. ஹவு ஆர் யூ கோயிங் டு டேக்கிள் டிவிகே இஸ் த ஃபைனல் கொஸ்டின் நான் இதுல இருந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ரீசெண்டாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து தாவேக்காவோட இணை செயலாளர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதுனால அன்னைக்கே என்ன துரித நடவடிக்கை எடுத்து அவளை வெளில அனுப்புனாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். இப்போ வந்து அதே மாவட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு வந்து ஹேமாவதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ சர்ச்சையாகிருக்கு. அவர் மட்டும் அப்படி இருக்கார், அவங்க ஒய்ஃப் மட்டும் ஏன் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயமான்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாங்க சார். டிபேட்டபிளான விஷயம் தான், ரெண்டு பக்கமும் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு அவர் மனைவி அவரை மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கும்போது இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து அந்த இதை கொடுக்குறோம். அது மாதிரி இவர் வந்து இன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு அந்த பதவியில அவர் இல்லை, நீக்கப்பட்டாரு. அந்த இடத்த வந்து அந்த குடும்பத்தாரு கொடுத்து சரி ஓகே கட்சி ரீதியாக வந்து நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம், ஃபேமிலிக்கு வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவையும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் டிஃபென்ஸ். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஆமா, ஒரு ஃபேமிலிலேயே ஏற்கனவே ஒருத்தர் அந்த மாதிரி இருந்திருக்காருங்கும்போது திரும்ப மனைவிக்கு கொடுக்கறதுல என்ன இது? நம்ம தான் வந்துட்டு இந்த நெப்போ இதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறோம். அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் கொடுத்துட்டே வர்றது இந்த ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடாதுன்னு. அப்ப அந்த ஃபேமிலியில இருந்த ஒருத்தர் வந்து இன்னொரு மாதிரியா இருக்க மாட்டாருங்கிறதுல என்ன நிச்சயம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டு சைடுமே இதை வந்து யோசிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது அவசியமற்ற ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். தேவையில்லை. ஒருத்தர் ஏற்கனவே அப்படி ஆயிருக்கிறாரு, இப்ப என்ன அந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க கொடுத்து அதை வந்து ஈடு கட்டணும்னு கட்சியில ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு? அப்படி என்ன இதுல இருந்துற போகுது? அப்ப அவரு அதுலதான் வருது இல்லையா? ஸோ அப்ப மேபி அப்போ ஒரு கட்சிக்குள்ள வரும்போதே வந்துட்டு அவர் ஏதாவது செலவு பண்ணிட்டு உள்ள வந்திருக்காரா? டிஎம்கேலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பதவிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் உள்ள வருவாங்க. அப்ப அந்த அமௌண்ட் நான் உள்ள கொடுத்துக்கிறேன்ல உங்களுக்கு, என்ன நீங்கள் தூக்கி ஜெயிலில் போடுறீங்க, எங்களை தூக்கி நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கோன்னு சொல்லி விட்டுட்டீங்க, அடிப்படையிலையும் தூக்கிட்டீங்க, அப்போ நான் கொடுத்த அமௌண்ட் எங்கே அப்படின்னு அவர் கேட்கும்போது சரிப்பா இங்கே வெளிப்படையாக உன் மேலே நடவடிக்கை எடுத்து வேணுன்ற கட்டாயத்துக்கு ஈடுபட்டோம், வெளி ஆக்ஷன் எடுத்தாச்சு. பட் ஆனால் வந்துட்டு நீ போட்ட பணத்துக்கு வேற என்ன பண்ணுற, சரி வாக்கி அவன் வீட்டில் வேணா வேற கொடுத்து விட்றேன்
அப்படிதான் இது வெளியேறது எனக்கு தெரியுது. ஓகே, அப்படி வந்து டிஎம்கேல நடக்கும். அப்ப இங்கே அதே மாதிரி நடக்குதான்ற கேள்வியே எனக்கு எழுப்புது இது. கண்டிப்பா. அதனால வந்து இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் எனக்கே யோசிக்க தோணும் போது ஒரு ஊப்பி எப்படி யோசிப்பான் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால வந்து வாய்ப்புகளை தேடி கண்ணாடியை கண்ணில் மாட்டிக்கிட்டு தாவேக்கா பத்தி எதுனா ஒண்ணு அப்படின்னு அலையிறவங்களுக்கு நீங்க ஏன் தீனி போடுறீங்க? ஆமா, அப்படின்றது என் கேள்வி. சரி, இதுக்கு மேலே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஆன்லைனில் வந்து நம்மளால வந்து டாஸ்மாக் சேல்ஸ் வந்து டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். போய் கியூஆர் கோடை காமிச்சோம், பேமெண்ட்லாம் பண்ணிட்டு கியூஆர் கோடு பாட்டில் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாரு, டெலிவரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னாங்க. அது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் பேசல, சும்மா 1-2 மட்டும் பேசணும். அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு சார், அதை பற்றி இப்போ அதாவது இந்த ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்லாம் விட்டுட்டாங்க. அவங்க மெயினா சொல்றதே என்ன அப்படின்னா, ஐயா கொண்டு போய் கியூஆர் கோடை கொடுத்தா அவங்க வந்துட்டு பாட்டில்லாம் இல்லை அப்படின்றாங்களா? அப்படின்னு பாட்டில் இல்லை, ஹலோ ஆன்லைன்ல பே பண்ணிருக்கேங்க, ஸ்டாக் இருக்குதுன்னு காட்டுது. அப்படியா? அது ஆன்லைன்ல அப்டேட் ஆகாம வந்திருக்கும், ஸ்டாக்லாம் இல்லை. ஐயோ, இப்படின்ற பிரச்சனையே இப்பவே ஆரம்பிச்சிருச்சாமா. இதை நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஆமா, நம்ம வந்து ஆன்லைன்ல பே பண்றது ரைட்டு, அங்க போனா அவங்க இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கொடுக்கணும். அதை இந்த சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஜென்சி டிஎம்கேல இருந்து அன்பானந்தம் சார், அவர் வந்து கிருஷ்ணகிரி எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து ஆதவர்ஜனா அவர்கள் வந்து எங்க எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து வந்து ஆபாசமா பேசுறாரு அப்படின்றதுனால நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கிருஷ்ணகிரி எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் மேல. பனையூர்ல தான் அந்த மாதிரி பேசினதுனால நாங்க அங்க ரிவர்ட் பண்றோம், என்ன நடக்குது என்னன்னு பார்க்கலாம். பேஸ்டா எதுதான் உங்களுக்கு இது பண்ணாம முடியாது தெரியல எனக்கு. அவங்க நம்ம மேல என்ன சொன்னாங்க, ஆபாசமா பேசுறாங்களா, நம்மளும் அவங்கள சொல்லுவோம், அவங்க மட்டும் நீட்டாவா பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆபாச பேச்சு பேசிட்டாரு. ஆதவர்ஜனா என்ன ஆபாச பேச்சாமா? கொலை மிரட்டல், வன்முறை தூண்டுற எது, எந்த வார்த்தை ஆபாச பேச்சு தெரியல. படிச்சு பாத்தீங்க ஏற்கனவே நீங்க அவர் போட்டிருந்தது, படிச்சே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அந்த அளவுக்கு அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். இல்ல, அவர் பேசுனதுல எந்த ஆபாசமாவோ இல்ல கொலை மிரட்டலாவோ இல்ல. அது என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்துல நீங்க அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க நாமளே பதில் சொல்லிக்கலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னாரு. அவ்வளவுதான். என்ன சொல்றேன், முதல்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அன்பானந்தம், ஜென்சி டிஎம்கே. அன்பானந்தத்தை விடுங்க, என்னது ஜென்சி டிஎம்கே? ஜென்சி டிஎம்கேல நாங்கெல்லாம் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் இங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒரு 15 பேர் நின்றுட்டாங்க வரிசையா. அந்த போட்டோ வந்து ஓபன் பண்ணுங்க. இதோ சார். சரி பாருங்க, அந்த வீடியோ பாருங்க, ஜூம் பண்ணலாம் காட்டுறாங்களா? அது ஜென்சி எங்க காட்டுங்க, காட்டுங்க, நீங்க காட்டுங்க. டிஎம்கே இருக்கு, ஜென்சி எங்க? அதுல கொஞ்சம் பாருங்க, நல்லா அந்த மூஞ்சியெல்லாம் பாருங்க, அந்த முத்திர மூஞ்சி எல்லாத்தையும் பாருங்க. கூச்ச வேணா அந்த பையன் ஜென்சி டிஎம்கேன்றான் பாருங்க. எங்க அதுல அந்த காணல் டு இந்த காணல் திரும்ப காட்டுறாங்க சார், காட்டுறாங்க. யார் அதுல ஒருத்தன் ஜென்சியே காட்டுங்க. நான் திரும்ப ஒரு தடவை எதுக்கு ஒருவேளை எனக்கு எதுவும் கண்ணு தெரியாம போயிடுச்சு, நான் ஒரு தடவை பாக்குறேன். இல்ல ஜென்சி யாரும் இல்ல சார். ஒருத்தனும் கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டு நின்றுக்கிறான். இவரு டைஜஸ்ட் வந்துட்டார் இன்னைக்கு. ஏங்க இவர் ஜென்சி ஆங்க, நான் உருவ கேள்விலாம் பண்ணலங்க. இல்ல வந்து நான் வந்து ஒருத்தவங்கள வயசு யாரை சொல்றீங்கன்னு தெரியும் சொல்லுங்க. இவர் ஜென்சி ஆங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. இந்த அங்கிள், இந்த ப்ளூ சட்டை அங்கிள் ஜென்சி ஆங்க. எனக்கு சத்தியமா புரியலங்க எனக்கு. என்னங்க எந்த இதை நோக்கிங்க இந்த உலகம் போயிட்டு இருக்குது? இந்த வெள்ள முடிய அங்கிளை பாருங்க. எப்ப நீ கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க, வேணானே சொல்ல ஒண்ணு. என்னங்க என்ன எதை நோக்கி போகுது இது? எங்க ஜென்சியவே காணண்டா. கம்ப்ளைண்ட்டே வந்துட்டு டிஃபேக்டோ பொய். இந்த கம்ப்ளைண்ட்டே நிற்காது. சரி நான் 18 வயசு கீழே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாருக்குள்ளே போறீங்க. நீ 18 வயசு கீழே கிடையாது, நீ பாருக்குள்ளே போனதே தப்புங்கும் போது நீ உள்ளே போய் என்ன பண்ணாங்கதான் செகண்ட், நீ போனதே தப்பு. அந்த மாதிரி இது வந்து ஏஜ் பார் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் இது ஜென்சிலேயே வராது. இதெல்லாம் ஓகே, எல்லாம் வந்து தட்டி போய் கிடக்குது ஃபுல்லா. லைட்டா ஒரு இடி இடிச்சிங்கன்னா ஃபுல்லா அது மாதிரி தான் இருக்கு வரலாம், ரைட்டுங்களா? இந்த ஏஜ்ல இதுல யாரு ஜென்சி? நீ யாரை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற? நீ உனக்கு மதுரையில இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போயிட்டேன், மதுரையில ஜென்சிங்கிற பேர்ல யாரும் கிடையாது போல டிஎம்கேல. இப்போ என்ன பண்றது? அண்ணே கொஞ்சம் வாங்கினேன், இந்த ஜென்சி டிஎம்கே சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னே. அப்படியாடா தம்பி, இப்போ தாண்டா சூர் மாத்திரை போட்டு படுத்தேன், பிள்ளை வேற ஸ்கூல்ல இருந்து 3 மணிக்கு, ஆனால் 2 மணிக்கு தானே முடிச்சிடலானே, கொஞ்சம் நெட்டா வந்துருங்கண்ணே, ஸ்கூலுக்கு பிள்ளைய போய் கூட்டு போனடா 3 மணிக்கு, இல்லைனா பொண்டாடி திட்டும்டா, நீ வந்து அதுக்குள்ள வந்துடலாம்னே அப்படின்னு சொல்லி பேசி ஒரு 10 பேர் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்து நல்லா தொந்தியும் தொப்பையுமா அப்படி நின்றுக்கிட்டு இப்படி ஒன்று பிடிச்சிக்கிட்டு, என்னங்க இது பேச்சு? எனக்கு புரியவே இல்லைங்க இது. எனக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதை எஸ்பி ஆஃபீஸில் பார்த்துட்டு இப்படி
தூக்கி போட்டுருவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் என்னையா எழுதியிருக்கு அதுல? சார் உன்னைய வம்புழுக்கிறாரா, உங்க கட்சி தலைவரை வந்து சட்டமன்றத்தில் வச்சு கேள்வி கேட்கிறாரா? ஆமா சார், அவருக்கு பதிலே தெரியல சார். அப்போ உங்க தலைவரை படிச்சுட்டு வர சொல்லு. இதுக்கெல்லாம் நான் வந்து என்னையா பண்ண முடியும்? அந்த எஸ்பி கேட்காத குறையா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வேற வாங்கி அனுப்பி விட்டுருக்காரு. இல்லை எனக்கு தெரியல, ஒருவேளை இவங்க வாசல்ல இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் சும்மா காட்டிட்டு மட்டும் இல்ல சார், அவங்க உள்ள போய் கொடுத்துருக்காங்க, அதை போட்டோ எடுத்திருக்காங்க. அது அப்படியா? ரைட், ஓகே. அப்போ அது வரைக்கும் ரைட், பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அவங்க பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பனையூர்ல பேசியிருக்காரு இல்லையா, ஸோ அங்க ரிவர்ட் பண்றோம் பார்த்து அந்த அவர் கேட்டிருப்பாரு, இந்த சின்ன வயசுல ஏன்டா தம்பி இப்படி இருக்க, நீ என்ன ஆச்சு உனக்கு? சர்க்காஸ்டிக்கா கேட்டு என்ன உனக்கு இப்போ இந்த பையனுக்குலாம் என்ன இப்போ தொப்பை இவ்வளோ பெருசா இருக்கு? ஒரு 40 வயசு ஆள் மாதிரி இருக்கானப்பா அந்த பையன், உடம்ப குறையப்பா, என்ன ஹெல்த்தியா இருங்க கொஞ்சம், என்னது இது? சார் ஒரு நிமிஷம், பொண்ணு ஃபோன் பண்ற ஸ்கூல்ல. பொண்ணா? ஜென்சி நீங்க? ஒரு நிமிஷம் சார், ஒருத்தன் போலீஸ்காரனை பார்த்துட்டு பக்கத்துல அந்த இன்னொரு அங்கிள், அவரு என்னையா அப்புறம் உனக்குனே பிரச்சனை? அவருக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் பிரச்சனை சார். அவருக்கே சின்ன வயசு தானே ஆகுது. இல்ல சார் அதெல்லாம் பொய் சார் அப்படின்னு. எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு? இதே மாதிரி பொய் சொல்லிட்டு எத்தனை நாள் சுத்த போறீங்க? அப்போ போயிட்டு ஆளை சரியா கூட்டுவாங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வருவீங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஒரு சஃபி சுலைமானா, ஆமா சார், ஜேர்னலிஸ்ட், அவர்கிட்ட புடிச்சு கேட்கறாங்க, என்ன சார் இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கேன்னு ஒண்ணு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே நீங்க? ஐயோ தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. ஜென்சி டிஎம்கே என்பது வந்து இட் இஸ் நாட் ஃபவுண்டட் பை டிஎம்கே. டிஎம்கே உருவாக்கியது கிடையாது ஜென்சி டிஎம்கே. அவங்க தானா முளைச்சவங்க, தன்னெழுச்சியா வந்தாங்க. டிஎம்கேக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன உடனே பப்ளிக்ல இருக்கிற பசங்க ஒரு 4 பேர் எந்திரிச்சு ஒன்னா திரண்டு வந்தாங்க. யாரு? கட்சியில் இருக்கிற முன்னாள் கழகத்தை சேர்ந்த ஒருத்தருடைய பையன் திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டாரு. இன்னொரு மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு முன்னாள் திமுக காரர் ஒருத்தருடைய பொறுப்புல இருந்த ஒருத்தருடைய பையன், அடுத்த ஜெனரேஷனு, அவன் வந்து எழுந்துட்டான். அதாவது இது வந்து ஜென்சி டிஎம்கே இல்ல, ஜென் டிஎம்கே, ஜென் அடுத்த ஜென், நெக்ஸ்ட் ஜென் அப்படிங்கறத அவங்க ஆக்சுவலா வச்சிருந்துருக்கணும். ஜென்சி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்தவங்கலாம் வந்து பொதுமக்கள் வந்தாங்க. நம்ம இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும். நீங்க கண்டிப்பா ரைட்டுங்களா? வீடியோ பார்க்குற அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. ஜென்சி டிஎம்கேவை உருவாக்குனது திமுக கிடையாதாமா. இந்த போட்டோஷாப்ல டெம்ப்ளேட் போட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க, போஸ்டர் பிடிச்சிட்டு, சம்மந்தம் கிடையாதான். ஃபர்ஸ்ட் டேவே இந்த திமுகவை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக மே 10ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்து இவங்க சிஎம் ஆயிட்டாங்க, கொதிச்சிருந்து வந்தாங்க அந்த பசங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ண போனாங்க. அந்த போராட்டத்துக்கு இடம் கொடுக்கலன்னு எங்க போறது ஏது போறதுன்னு தேடினாங்க. அவங்க கலைஞர் அறிவாலயத்தில் இடம் கொடுக்கப்பட்டுச்சு. பல மண்டபங்கள் மறுக்கப்பட்டதுக்கு அப்புறமா, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கொள்ளாததுக்கு அப்புறமா டைரக்டா இந்த பசங்களாம், இந்த யங்ஸ்டர்ஸ் கட்சியை காப்பாற்ற வந்து அவங்களுக்கு கலைஞர் அறிவாலயம் இடம் கொடுத்துச்சு. அதுக்கு டிஆர்பி பாலுல இருந்து, டிஆர்பி ராஜால இருந்து எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கெங்கெல்லாம் இப்போ அடுத்தடுத்த மீட்டிங் போடுறாங்களோ எல்லாத்துலேயுமே எல்லாமே இந்த ஆர்கனைஸ்டு நெட்வொர்க்குக்கு பேரு தன்னெழுச்சி. நல்லா இருங்கப்பா, தன்னெழுச்சியா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார். Day 3 ஆஃப் சட்டமன்ற செஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சார்.